إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتل عليهم نبأ إبراهيم إذ قال لأبيه وقومه ما تعبدون قالوا نعبد أصناما فنظل لها عاكفين قال هل يسمعونكم إذ تدعون أو ينفعونكم أو يضرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹு தஆலா தனித்தவன், ஏகன், இணை துணை அற்றவன் என்று சாட்சியம் கூறுகிறேன். அல்லாஹு தஆலாவின் இறுதி தூதர், எங்களின் ஏக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹுவின் தூதரின் தெளிவான பாதையில் இன்று வரை பயணிக்கின்ற நன்மக்கள், இனிவரும் காலங்களிலும் அல்லாஹுடைய தூதரின் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பேரருளின் காரணமாக மீண்டும் ஒரு ஈதுல் அத்ஹா தியாக திருநாள், ஹஜ் பெருநாளை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தோடு இந்த பெருநாள் ஆரம்பமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு விதித்திருக்கின்ற இரு பெருநாட்கள் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, இருவரும் கடமைகளின் தொடராக இந்த பெருநாள் வருகிறது. பரதான நோன்பை நோற்று ஈதுல் ஃபித்ரை நாங்கள் கொண்டாடினோம். இது ஹஜ்ஜுடைய மாதம். ஹாஜிகள் மக்காவிலே ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உயர்ந்த கடமையின் பின்னால் ஹஜ் பெருநாள் நடந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே அல்லாஹ் எமக்கு புரிந்த அருளை நிறைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். இந்த திடலிலே, நகர மண்டபத்திற்கு முன்னால் உள்ள இந்த திடலிலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். இது அல்லாஹு தஆலா புரிந்த அருளாக இருக்கிறது. புத்தகத்திலே மைதான குத்பா ஆரம்பிக்கப்பட்டதற்கென்ற ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த சிந்தனையை முதலாவது உலமாக்களுக்கு முன்வைத்தவர்கள் பசாரிலே இருந்த சில சகோதரர்கள் தான். அவர்களுடைய எண்ணங்களில் கருத்தொன்று பிரசவமாகி மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று புத்தளம் பெரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் ஏற்பாட்டிலே இது இப்பொழுது நடைபெறுகிறது. இந்த நல்ல சுன்னாவை ஹயாத்தாக்கிய மனிதர்களின் வரிசையிலே எங்களோடு இருந்து மறைந்த மர்ஹூம் சாபிர் இன்ஜினியர் அவர்களை இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
اللهم اغفر له وارحمه ونور قبره ووسع مدخله اللهم نقه من خطاياه كما ينقى الثوب الابيض من الدنس اللهم اغسله بالماء والثلج والبرد. ஏனென்றால் அவர் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குகின்ற பணியிலே தன்னுடைய வழிபாகத்தை கச்சிதமாக செலுத்திய ஒரு சகோதரராக இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத் மென்மேலும் ஆரோக்கியம் காண வேண்டும், வலுப்பெற வேண்டும் என்பதுதான் எங்களது நவாவாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு எங்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார். இந்த ஹஜ் பெருநாள் தினத்தை நாங்கள் தக்பீரோடு ஆரம்பிக்கின்றோம். பெருநாளை தக்பீரை கொண்டு அழகுபடுத்துகின்றோம். தக்பீரை கொண்டு எங்களுடைய வரலாற்றை நினைவு கூறுகிறோம். தக்பீரை கொண்டுதான் தொழுகையை ஆரம்பிக்கிறோம். தக்பீரை கொண்டுதான் அதான் சொல்லப்படுகிறது. தக்பீரை கொண்டுதான் இக்காமத்தும் ஆரம்பிக்கப்படுகிறது. எவர் முன்னோடு இஸ்லாமிய வரலாற்று பெருமையிலே இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, இந்த மார்க்கத்தை வேரோடு செய்வதற்காக, இந்த மார்க்கத்தின் ஆசானாக மாற்றுவதற்காக களங்களை சந்தித்தார்கள். யுத்த களங்களை சந்தித்த பொழுது அவர்கள் தக்பீரை கொண்டுதான் அந்த ஜிஹாதிலும் இபாதத்தையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்களும் தக்பீரை கொண்டுதான் வாழ்க்கை ஆரம்பிக்கின்றோம். தக்பீரை தான் நாங்கள் பிள்ளைகள் பிறந்தவுடன் காலிலே அவருடைய காலிலே அதை எட்டச் செய்கின்றோம். இப்படி தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அது உண்மையிலே ஒரு வேத மந்திரம் அல்ல, அது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது வெறும் ஒரு சொற்பிரயோகம் அல்ல. உலகத்திலே வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு சக்தி, ஒரு வலிமை அந்த தக்பீருக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்ற ஒரு முஸ்லிமினுடைய பார்வையிலே எல்லாமே சிறியதாக மாறிவிட வேண்டும். அவன் சிறியவனாக மாறிவிட வேண்டும். ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அல்லாஹ் அக்பர் முன்னிலையிலே சிறியவர்கள், அற்பமானவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தக்பீருக்கு முன்னால் அவர்களுடைய பணம் சிறியது, தக்பீருக்கு முன்னால் அவருடைய பட்டம் பதவி அந்தஸ்து சிறியது, தக்பீருக்கு முன்னால் அவருடைய குடும்ப குல கோத்திர பெருமைகள் சிறியவை, தக்பீருக்கு முன்னால் அவர் எந்த விதமான தனது பேருக்கு பக்கத்திலே பதவி பெயர்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, கல்வி தராதரத்தை வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, கல்வி தகவலை வைத்துக் கொண்டிருந்தாலும் அத்தனையும் மட்டுமானவை என்ற ஆழமான கருத்தை உடையதுதான் இந்த தக்பீர். இந்த தக்பீரை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த பெருநாள் ரப்பானியத்தான பெருநாள் என்று சொல்வார்கள். ரப்பானியத்தான பெருநாள் என்றால் அல்லாஹு தஆலாவை சார்ந்து நின்று நாங்கள் கொண்டாடுகின்ற பெருநாள். இந்த பெருநாளுக்கிலே மனோ இச்சைக்கு இடமில்லை. இந்த பெருநாளிலே கீழ்த்தரமான உணர்வுகளுக்கு இடமில்லை. இந்த பெருநாள் பெரும் பொழுதுபோக்கு அம்சங்களை மட்டும் கொண்ட ஒரு பெருநாள் அல்ல. இந்த பெருநாள் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா வலிதுகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். எனவே ஒரு முஸ்லிம் ஈதுல் அல்ஹா தினத்திலே செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதாக இருக்க வேண்டும். அவன் தொழுதாலும், விக்ர் செய்தாலும், குர்பான் கொடுத்தாலும், அவன் உறவினர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டாலும், அவன் சாப்பிட்டாலும், அவன் உண்டாலும், எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நினைவு கூறப்பட வேண்டும். ஏன்? இது ரப்பானியத்தான பெருநாள். எங்களுடைய பெருநாளுக்கும் வேற்று மத சகோதரருடைய பெருநாளுக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் இது ஒன்று. இரண்டாவது, இந்த பெருநாள் அய்யாதுன் இன்சானியா, மனிதாபிமானத்தின் பெருநாள். மனிதாபிமானத்தின் பெருநாள், மனிதர்களை இரக்க கண் கொண்டு பார்க்கின்ற பெருநாள், ஏழை மக்களுடைய துயர் துடைக்கின்ற பெருநாள். இந்த பெருநாளிலே நான் மட்டும் சாப்பிடுவேன், நான் மட்டும் அழகா உடுத்துவேன், நான் மட்டும் சந்தோஷமாக இருப்பேன் என்பதல்ல. நீங்களும் உண்ண வேண்டும், நீங்களும் சாப்பிட வேண்டும், நீங்களும் அழகாக உடுத்த வேண்டும். எனவே தான் நோன்பு பெருநாளைக்கு முன்னால் நாங்கள் ஸகாத்துல் ஃபித்ரை கொடுத்து ஏழைகளின் முகத்தை பார்த்தோம். இந்த பெருநாளிலே இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுக்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், நாங்கள் இந்த நாளிலே முதலாவது செய்கின்ற நல்லமல்
தொழுகைக்காக மைதானத்தை நோக்கி செல்வோம். தொழுது முடித்தவுடன் அந்த இடத்திலே அறுத்து பணியிடுவோம். ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்புக்காக தொழுது உங்களுடைய ரப்புக்காக அறுத்து பணியிடுங்கள். ஏன்? அந்த இறைச்சி, அந்த மாமிசம், அது உணவாக, ஏழைகளுக்கு உணவாக அமைய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பெருநாள் தொடர்பில் சொன்னார்கள், அஹ்னுகும் அனித் தவாஃபி ஹாதல் யௌம், இந்த நோன்பு பெருநாள் தினத்திலே ஏழை மக்கள் ஊரிலே சுற்றித் திரிந்து கை நீட்டி யாசகம் கேட்காத அளவுக்கு அவர்களை தண்ணீரில் உள்ள மக்களாக ஆக்கிவிடுங்கள். சுற்றித் திரிந்து சாப்பாடு தாருங்கள், பணம் தாருங்கள் என்று கேட்கக்கூடாது. ஒரு முஸ்லிமும் கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு தண்ணீர் உள்ளதாக்கி விடுங்கள். அதே போல ஈதுல் அத்ஹா எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு ஆட்டை அறுத்தார்கள். ஆட்டை அறுத்து விட்டவர்கள் கேட்டார்கள், அப்தைத்தும் லிஜாரினல் யஹூதி, அப்தைத்தும் லிஜாரினல் யஹூதி, எங்களது அண்டை வீட்டினராகிய யூதருக்கு இதிலே இருந்து நீங்கள் கொடுத்தீர்களா, இந்த ஆட்டின் இறைச்சியை கொடுத்தீர்களா என்று 2 முறை கேட்டார்கள். யாருக்கு? பக்கத்திலே இருக்கின்றவர்கள், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள். மனிதநேயத்தின் பெருநாள், மனிதாபிமானத்தின் பெருநாள். அப்துல்லா இப்னு அம்ர் வாஸ் கேட்கிறார்கள், நிச்சயமாக எனது அண்டை வீட்டினராகிய யூதருக்கு இதிலிருந்து அன்பளிப்பாக கொடுத்தீர்களா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் நான் சொல்ல செவிமடுத்திருக்கிறேன். மாசால ஜிப்ரீல் யூசீனி பில் ஜார், ஜிப்ரீல் தொடர்ந்து எனக்கு வசியத்து செய்து கொண்டே இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் எனக்கு தொடர்ந்து வசியத்து செய்து கொண்டிருந்தார் அயலவர்கள் தொடர்பில். ஹத்தா வலந்து அன்னஹு ஸைவர்ரிஸுஹு, நான் நினைக்கின்ற அளவுக்கு, எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய சொத்திலே அல்லாஹ் தஆலா யூதரை வாரிசுதாரராக ஆக்கி விடுவானோ என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்தும் அவர்கள் வலியுறுத்திக் கொண்டிருந்தார்கள். இதுதான் எங்களுடைய திருநாள், இதுதான் எங்களுடைய திருநாள், இதுதான் எங்களுடைய தியாக திருநாள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெருநாளிலே நாங்கள் உயர்ந்த ஒரு நபியை நினைவு கூறுகிறோம். அவர் வரலாற்று புருஷர், அபுல் அன்பியா, நபிமார்களின் தந்தை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த வசனத்தை அல்லாஹ் மற்றும் ஒரு நபியினுடைய விடயத்தில் பிரயோகிக்கிறார். அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வேற எந்த ஒரு நபியுடைய விஷயத்திலும் இந்த வசனம் வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்ன அல்லாஹ் இப்ராஹிமிடத்திலும் அவரை ஈமான் கொண்ட மக்களிடத்திலும் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இந்த அளவுக்கு என்றால், ஒரு சஹாபி அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொல்கிறார்கள், யா கைரல் பரியா, மனித இனத்தின் சிறந்தவரே, மனித இனத்தின் சிறந்தவரே என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னை பார்த்து அதை சொல்ல வேண்டாம், தாக்க இப்ராஹிம், இப்ராஹிம் தான் மனித இனத்தின் சிறந்தவர் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வழித்தோன்றலில் பல நபிமார்கள் வந்தார்கள். எனவே அந்த நபியை ஒரு சமூகம் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நஹ்லில் சொல்கிறார், இன்ன இப்ராஹீம உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபன் வ லம் யகுன் மினல் முஸ்லிகீன். இப்ராஹிம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு உம்மத்தாக இருந்தார்கள். ஏகத்துவ மார்க்கத்தை சார்ந்து இருக்கின்ற ஒரு உம்மத்தாக இருந்தார்கள். அவர்கள் முஸ்லிம்களில் ஒருவராக இருக்கவில்லை. ஆக இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஆரம்ப கட்டத்திலே, சிறு பிராயத்திலே அவர்கள் அல்லாஹ் தஆலாவை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ் தஆலாவை விளங்கிக் கொண்டார்கள். இந்த பிரபஞ்ச அத்தாட்சியை பார்த்து அல்லாஹ்வை புரிந்து கொண்ட வரலாற்றை சூரத்துல் அன்ஆம் 74ஆம் வசனம் முதல் 79ஆம் வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த உயர்ந்த நபி அவர்கள் தங்களுடைய
பபிலோனிய நாகரிகம் உச்சகட்டத்தில் இருந்த போது ஈராக்கிலே, அங்கு கச்சிலை வணக்கம் உயர்ந்த கட்டத்தில் இருந்த பொழுது, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வழங்கப்பட்ட பொழுது, அங்கு நுமூது மன்னனும் வழங்கப்பட்ட பொழுது, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதிலே பிரயாசம் எடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலாவை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? விளக்கம் இருந்தது, தெளிவு இருந்தது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரா கௌகபா, இரவு சூழ்ந்த பொழுது நட்சத்திரத்தை பார்த்து சொன்னார்கள், கால ஹாரா ரப்பி, இதுதான் எனது ரப் என்று சொன்னார்கள். ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், அந்த நட்சத்திரம் அறிந்த பொழுது மறையக்கூடிய ஒன்று இறைவனாக இருக்க முடியாது, அதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹாரா ரப்பி, சந்திரன் உதயமான பொழுது இதுதான் எனது ரப் என்று சொன்னார்கள். ஃபலம்மா அஃபல கால லா இல்லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌமில் ஸாலிமீன், அதுவும் மறைந்த பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை நசீபாக்காவிட்டால் நானும் வழிகட்ட மனிதர்களின் சமூகத்தில் ஒருவனாக இருப்பேன். ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாரா ரப்பி, சூரியன் உதித்த பொழுது சொன்னார்கள், இதுதான் எனது ரப்பு. ஹாதா அக்பர், சந்திரனையும் நட்சத்திரங்களையும் விட பெரிதாக இருக்கிறது. ஃபலம்மா அஃபலத் கால யா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், அப்பொழுது சொன்னார்கள், எனது சமூகமே, நீங்கள் இணை வைத்து வணங்குகின்றவற்றை விட்டு நான் நீங்கிக் கொண்டேன். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதீ ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வுடைய முகத்தை நோக்கி நான் என்னுடைய முகத்தை திருப்பிவிட்டேன், நான் முஸ்லிக்கான மனிதர்களில் ஒருவனாக இல்லை என்று அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். எனவே அவர்கள் சிந்தனை தெளிவோடு இந்த முடிவுக்கு வருகின்றார்கள். ஆக ஒரு முஸ்லிமான மனிதனை பொறுத்த மட்டிலே, ஒரு முஸ்லிமான மனிதனாக அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவன் தெளிவான சிந்தனையும் தெளிவான கொள்கையும் உள்ளவனாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வி அறிவை பொறுத்தமட்டிலே எங்களுக்கு பெரிய ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது. மார்க்க கல்வியை பயில்கின்றவர்களுக்கு உலகியல் கல்வி தொடர்பிலே ஆழமான சிந்தனைகள் இல்லாமல் இருக்கிறது. அதே போல உலகியல் கலைகளிலே மூழ்கி இருக்கின்றவர்களுக்கு ஷரியத்தின் அடிப்படை தெரியாமல் இருக்கிறது. எனவே இந்த தடுப்பு சுவர் உடைத்தெரிக்கப்பட வேண்டும், தகர்க்கப்பட வேண்டும். எல்லோரும் எல்லா கல்வியையும் கற்க வேண்டும். ஷரியத்தினுடைய கல்வி அஸ்திவாரம். நாங்கள் எவ்வளவுதான் காலாகாலமாக மேற்குலக சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு கல்வி தத்துவத்தை வைத்துக் கொண்டு அதை பாராட்டி பேசி அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, இப்ராஹிமுடைய அந்த வரலாற்றில் இருந்து உங்களுடைய கல்வியினுடைய அடித்தளம் வஹியாகத்தான் இருக்க முடியும். வஹியின் அடித்தளத்தில் நீங்கள் உங்களுடைய உலகியல் கல்வியை அப்படியே கட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு பாடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தருவதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், அந்த அல்லாஹ் தஆலாவுடைய உயர்ந்த நபி தங்களுக்கு ஒரு குடும்பத்தோடு இருந்தார்கள். அவர்களுக்கு மனைவி மக்கள் இருந்தார்கள். 2 பிள்ளைகள், இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற பிள்ளைகள். மனைவிமார் இருந்தார்கள். அவர்களுக்கு தெளிவான ஒரு குடும்ப சிந்தனை இருந்தது. அந்த சிந்தனையை சூரா இப்ராஹிமின் 25வது வசனம் முதல் 41ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் படித்துக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. அவர்களுடைய அந்த வசனத்தை பாருங்கள். அவர்கள் ஏன் அந்த பாலைவன பெருநில பரப்பிலே தன் குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள்? உலகியல் நோக்கம் எதுவும் இல்லை, காசு பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லை. இந்த பூவுலகிலே அல்லாஹ் தஆலா வழங்கப்பட வேண்டும். எனவே அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ فَاجْعَلْ أَفْئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُم مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. ரப்பே, நான் இந்த எனது ذُرِّيَّா சமூகத்தை, இந்த குடும்பத்தை, இந்த சந்ததிகளை பயிர் பச்சைகளே இல்லாத இந்த பள்ளத்தாக்கிலே உன்னுடைய இந்த பைத்துல்லாஹ், உன்னுடைய சங்கையான வீடு அமைந்திருக்கின்ற இடத்தில் குடியிருக்க செய்து விட்டேன். ஏன் தெரியுமா? இவர்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக. அதான் அவருடைய நோக்கம்.
எனவே ஒரு முஸ்லிமான குடும்பத்தினுடைய நோக்கம் அற்பமானதாக இருக்க முடியாது. தன்னுடைய குடும்பத்தை எவ்வாறு வளர்க்க வேண்டும், எவ்வாறு பயிற்றுவிக்க வேண்டும், இந்த குடும்பம் இஸ்லாத்தை ஹயாத்தாக்குகின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். மனைவி, மக்கள், பிள்ளைகள் அனைவரும் உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்துவிட வேண்டும். அந்த குடும்பத்தில் மார்க்கம் நிலை பெற வேண்டும். அல்லாஹ் தூதர் அப்படித்தான் செய்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் உண்மையிலே கல்யாணம் முடித்து அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழ்வதெல்லாம் இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும். ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகுமுல் ஹிசாப். விசாரணை நிறைவேறும் நாளில் எனது பெற்றோர்களையும் எனது முஃமின்களையும் அல்லாஹ்வை மன்னித்துக் கொள்வாயாக என்று அவர்கள் கருணை உள்ளத்தோடு பிரார்த்தனை செய்தார்கள். தனது தந்தைக்காக அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அநேகருக்கு முன்மாதிரி இல்லையே, அவர் காஃபிராக இருந்தார். அதை தவிர எல்லா விஷயத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே முன்மாதிரி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய இளைஞர் பருவத்தில் தீமை தகர்ப்பு புரட்சிகிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நபி அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்? فَجَعَلَهُمْ جُذَاذًا إِلَّا كَبِيرًا لَهُمْ لَعَلَّهُمْ إِلَيْهِ يَرْجِعُونَ. பெரிய சிலையை தவிர மற்றெல்லா சிலைகளையும் தகர்த்தெறிந்தார்கள். அந்த பெரிய சிலையை நோக்கி அவர்கள் மீண்டு வர வேண்டும். பண்டிகை கொண்டாடியதன் பின்னால் வருகிறார்கள். قَالُوا مَنْ فَعَلَ هَذَا بِآلِهَتِنَا إِنَّهُ لَمِنَ الظَّالِمِينَ. எங்களுடைய கடவுள்களுக்கு இந்த அனர்த்தத்தை ஏற்படுத்தியவன் யார்? அவன் அநியாயக்காரன் என்று மக்கள் சொல்லிக் கொண்டார்கள். قَالُوا سَمِعْنَا فَتًى يَذْكُرُهُمْ يُقَالُ لَهُ إِبْرَاهِيمُ. நாங்கள் ஒரு வாலிபரை பற்றி செவிமடுத்தோம், அவருடைய பெயர் இப்ராஹிம். அவர்தான் இந்த சிலைகளை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, தீமை தகர்ப்பு புரட்சிகிற பணியிலே ஈடுபட வேண்டிய எங்களுக்குள் எத்தனையோ தீமைகள் பரவி விரவி வருகின்றன. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் தடுத்து நிறுத்திய விபச்சாரம், இஸ்லாம் ஹராமாக்கி பயங்கரமான தண்டனைகளை நிர்ணயித்திருக்கின்ற பாலியல் துஷ்பிரயோகம் எல்லாமே இந்த சமூகத்திற்குள் ஊடுருவிருக்கின்றன. ஏன் இன்று இந்த ஜாகிலியத்தின் காரணமாக, உலகமயமாக்கலின் காரணமாக, ஊடகங்களினுடைய அதீத ஊடுருவலின் காரணமாக இந்த தீமைகள் பரவி வருகின்றன. ஒரு ஊராரை அல்லாஹ் தலைகீழாக புரட்டி கண்மாறி வர்ஷித்து அழித்தான் என்றால் அது லூத் நபியினுடைய சமூகம். இன்று சாக்கடல் பிரதேசம் இருக்கிறது, அங்குதான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த பயங்கர பாவம் எங்களுடைய சமூகத்திலே ஆட்கொண்டிருக்கிறது, சமூகத்தை ஆட்கொண்டிருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த நோய் ஊடுருவி வருகிறது. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ஆனால் இப்படியான நிலைமை இருப்பதை பார்க்கிறோம். கொலை, அல்லாஹ் தஆலா கொலை செய்தவனை பற்றி குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது நரகத்தில் 100 காலம் இருப்பான் என்று குறிப்பிடுகிறார். காஃபிருக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வாசகத்தை கொலை செய்தவனுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அந்த கொலை எங்கள் ஊரிலே நடந்திருக்கிறது. அதை பற்றி யாரும் அலட்டிக் கொள்கிறோம் இல்லை. அதற்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அலை கூட எங்களுக்கு மத்தியில் இல்லை, உணர்வலைகள் கூட இல்லை. செத்து போன சமூகமாக மாறிவிட்டோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நிச்சயமாக அதே போல விபச்சாரத்திற்கு வழிவகுக்கின்ற காதல் விவகாரம், இந்த விவகாரம், ஆண் பெண் முறையற்ற தொடர்பு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு மத்தியில் பரவி விளைவுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லதஅமுருன பில் மஅரூஃப் வ லதன்ஹவுன அனில் முன்கர். நிச்சயமாக நன்மையை ஏவித்தான் ஆக வேண்டும், நீங்கள் தீமையை தடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உங்களுக்கு வேதனை வரும். பின்னர் துஆ செய்வீர்கள், அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகளை பாவத்திற்கு பழக்கப்படுத்துகின்ற பெரும் பாவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த ஊரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலும் ஹராமாக்கிய பாவங்கள் அதிகரித்து வருகிற நிலையை பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகள் பயன்படுத்துகிறார்கள் சிகரெட் விற்பனைக்காக. பிள்ளைகளுடைய ஸ்கூல் பேக்கிலே கோல்ட் சீல் சிகரெட்டை வைத்து
கொண்டு போய் கொடுத்து விற்பனை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை வெளித்தோட்டத்தில் பார்த்தால் அவர் மூமின்கள். தொப்பி வைத்திருப்பார்கள், அணிந்திருப்பார்கள், தாடி வைத்திருப்பார்கள், தொழுந்திருப்பார்கள், ஹஜ் செய்திருப்பார்கள், உம்ரா செய்திருப்பார்கள். இந்த ஊரிலே மூத்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலே ஒரு பரம்பரை இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர்கள், சிறுவர்கள், மாணவர்கள் மூத்தவர்களை மதிக்காத தன்மை இருந்திருக்கிறது. அவர்களுக்கு மத்தியிலே வன்முறை கலாச்சாரம் பரவி வருகிறது. எதற்கெடுத்தாலும் பெற்றோர்களையோ ஆசிரியர்களோ மதிக்காத தன்மையை பார்க்கிறோம். இந்த ஊரிலே சமூக அநீதி இருக்கிறது. சொத்துக்களை அபகரித்தல், சட்ட ரீதியாக சட்ட ரீதியற்ற முறையிலே சொத்துக்களை அபகரிக்கும் நிலையை பார்க்கின்றோம். இந்த ஊரிலே மனித உரிமை மீறல் நடந்து கொண்டிருக்கிறது. மனித உரிமை மீறல் என்று எதெல்லாம் பேசுகிறோம். ஒரு தந்தை, ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு படிப்பை கொடுக்காவிட்டால் மனித உரிமை மீறல். படிக்க வேண்டிய வயதில் நீ படித்து எண்ணத்தை சாதிக்க போகிறாய். நீ கடையிலே போய் அல்லது கட்டாருக்கு போ அல்லது சவுதிக்கு போ என்று சொன்னால் அது மனித உரிமை மீறல். அது மட்டுமல்ல, படிக்கின்ற மனிதர்களுடைய உற்சாகத்தை கெடுக்கின்ற விதத்திலே நாங்கள் எந்த வழிகாட்டுதலை கொடுத்தாலும் அது மனித உரிமை மீறல். அது மட்டுமல்ல, கடன் கொடுத்தால் அந்த கடனை பெற்றுக் கொள்வதற்கு நாங்களே எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். பசாருக்கு பொருளை கொடுக்கின்றவர்கள் மொத்தமாக பொருளை போட்டுவிட்டு அவர்களிடமிருந்து பணத்தை பெறுவதற்கு படுகின்ற பாடு பெரும்பாடு. கண்ணியத்துக்குரியவர்கள், எங்கள் ஊரை நாங்கள் தாக்கி பேச நினைக்க வேண்டாம். வெளியூருக்கு போனால் உங்கள் பசாரை நம்ப முடியாது என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறார். இது பாவம் இல்லையா? இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றை நினைவு கூறுகின்ற நாங்கள் அவர்கள் கட்சிகளை தகர்த்தெறிந்தார்கள், நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டார்கள். அவர்கள் அந்த நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்ட வரலாற்றை முடிக்கிறோம். நமது ஊரிலே குடும்ப தகராறு நடக்கின்றன. கணவன் தன்னுடைய உரிமையை விளங்காதவனாக இருக்கிறார். மனைவி கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பதை விளங்காதவனாக இருக்கிறார். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற போக்கிலே குடும்பத்தை விளாத்திக் கொண்டிருக்கிறார்கள். தலாக் அதிகரித்து வருகின்ற நிலையை பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கு மட்டும் உரியதல்ல, பெற்றோர்களுக்குரியது, ஆசிரியர்களுக்குரியது, பொறுப்புதார்களுக்குரியது, பள்ளி நிர்வாகத்திற்குரியது. யாரெல்லாம் சமூகத்தை பற்றி பேசுகிறார்களோ, யாரெல்லாம் சமூக ஆர்வலர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த விஷயத்திலே இந்த தீமையை அவர்கள் தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே பகுத்தறிவு ரீதியாக வாதம் புரிந்தார்கள். தங்களுடைய தந்தை மீதுள்ள பாசத்தை மறந்து விடாமல் தந்தையுடைய வழிகட்ட கொள்கையை விமர்சனம் செய்தார்கள். இதை சூரத்துல் ஷுரா 69ஆம் வசனம் முதல் நாங்கள் 86ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க முடியுமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கட்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே சூரத்துல் ஷுராவிலே தன்னுடைய தந்தையை பற்றி சொல்கிறார்கள். இது காலனி அபீஹி வ கௌமிஹி மா தஅபுதூன். தன்னுடைய தந்தையை நோக்கி சொன்னார்கள், தங்கள் சமூகத்தை நோக்கி சொன்னார்கள், நீங்க என்ன வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? காலு நஅபுது அஸ்னாம், நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம். ஃபனவல்லு லஹா ஆகிபீன், அதற்காக நாங்கள் இத்திகாஃப் இருக்கிறோம், அதிலே கிடக்கிறோம் என்று சொன்னாங்க. கால ஹல் யஸ்மஊனகும் இன் ததுஊன், நீங்க துஆ செய்கிற நேரம் இவைகளும் அந்த துஆவை கேட்கின்றனவா? அவ் யன்ஃபஊனகும் அவ் யதுர்ரூன், உங்களுக்கு என்ன பயனளிக்கிறது, பிரயோஜனம் அளிக்கிறது, என்ன தீமையாக செய்கிறார்? இல்ல. காலு பல் வஜத்னா ஆபாஅனா கதாலிக யஃஅலூன், எங்களுடைய மூதாதையர் இப்படித்தான் செஞ்சாங்க, நாங்களும் அப்படி செய்கிறோம். இப்படி சொல்லிக் கொண்டு வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபி அவர்கள் சொல்கிறார்கள், மிக கண்ணியமாக சொல்கிறார்கள், அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவன் தான் என்னை படைத்தான், அவன் தான் எனக்கு வழிகாட்டுகிறான். வல்லதி ஹுவ யுதைமுனி வ யஸ்கீன், அவன் தான் எனக்கு உணவளிக்கின்றான், எனக்கு நீர் புகட்டுகின்றான். வைதா மரித்து ஃபஹுவ யஸ்பீன், நோய்வாய்ப்பட்டால் அவன் தான் எனக்கு சுகம் தருகிறான். வல்லதி யுமீதுனி சும்ம யுஹ்யீன், அவன் தான் என்னை மரணிக்க செய்வான், பின்னர் அவன் என்னை உயிர்ப்பிப்பான் என்று மிக அழகான முறையிலே அவர்கள் தங்களுடைய வாதத்தை சமர்ப்பிப்பதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பண்பாட்டு பெருமானம் இருந்தது. தன்னுடைய மகனோடு கூட அவர்கள்
மசூரா செய்திருக்கிறார்கள். அவருடைய தொடர்பாடல் மிக ஆரோக்கியமான அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சூரத்து சாஃபாத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை மிக அழகாக சொல்கிறார். 102ஆம் வசனம் முதல் 107ஆம் வசனம் வரைக்கும் தனது மகனை அறுக்க கொண்டு சென்ற அந்த வரலாற்றை சொல்கின்ற பொழுது ஃபலம்மா பலக மாஹு ஸய்ய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. அவரோடு ஓடி திரிகின்ற வயசை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அடைந்த பொழுது சொல்கிறார்கள், மகளே, நான் கனவொன்று கண்டேன், உன்னை அறுப்பதாக, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? ஒரு தந்தை, ஒரு நபி தன்னுடைய மகனோடு ஆலோசனை கலப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களை விட்டும் விடை பெற்று சென்ற ஒரு பண்பாகத்தான் இந்த மசூரா இருப்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, தந்தையும் தாயும் பிள்ளைகளோடு, பிள்ளைகள் தாயும் தந்தையோடு மசூரா செய்ய வேண்டிய நிலை மிக குறைவாக இருக்கிறது. ஒரு ஆண் மகனின், ஒரு பெண் பிள்ளைகளுடைய உலக்கிடக்கைகளை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகள் மாணவர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பான ஆபத்தை இழந்து வருகிறது. எத்தனையோ விதமான உலச்சிக்கலோடு மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உலகியல் ரீதியான எத்தனையோ சிக்கல்கள் இருக்கின்றன. ஆனால் எவ்வாறு வெளிப்படுத்துவது? குர்ஆன் என்ன சொல்கிறது? வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அவர்கள் மசூரா செய்து கொள்வார்கள். குர்ஆன் சொல்கிறது. இஸ்லாம் உலக ஆலோசனை பற்றி பேசுகிறது. உங்களிடத்திலே ஒருவர் வந்து ஆலோசனை கேட்டால் ஆலோசனை சொல்லுங்கள். அது உரிமை, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய உரிமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் செய்கிறோம்? எந்த அளவுக்கு என்றால் கணவன் மனைவியோடு மசூரா செய்யுமாறு குர்ஆன் சொல்கிறது. ஃபைன் அராதா ஃபிஸாலன் அன் தராதி மின்ஹுமா வ தஷாவுரின் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா. பிள்ளைக்கு பால் மறக்கடிக்க வேண்டும் என்று அவர்கள் இருவரும் நாடினார். அவர்கள் மசூராவின் அடிப்படையில், திருப்தியின் அடிப்படையில் அவ்வாறு செய்து கொள்வது குற்றம். மசூராவின் அடிப்படையில் இன்று தனக்குத்தானே தலைவர் என்ற பெயரில் எல்லோரும் நடக்க முயற்சிக்கின்றோம். அது கல்வித்துறையிலும் தான், அரசியல் துறையிலும் தான், பொருளாதாரத்துறையிலும் தான், குடும்பத்திலும் தான், பொதுவான சமூக வாழ்க்கையிலும் தான். என்னுடைய பேச்சை எல்லாரும் கேட்க வேண்டும். நான் யாருடைய பேச்சையும் கேட்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருக்கவில்லை. பத்ர் யுத்தத்தில் கூடாரம் அடிக்கிறார் ரசூலுல்லாஹ். அல்-ஹப்பாப் இப்னு முன்திர் சஹாபி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது வஹீயின் முடிவாவோட சொந்த ஐடியா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது வஹீ தீர்மானித்தது. இந்த கூடாரம் பொருத்தமற்ற இந்த இடத்திலே, அந்த இடத்தில் அடிப்போம் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கலக்கம் என்று சொன்னார். உஹது யுத்தத்திற்கு முன்னால் மதீனாவுக்கு உள்ளே இருந்து போராடுவதா, வெளியே போராடுவதா என்று சஹாபாக்கள் ஒரு கலந்தாலோசனை செய்தார்கள். ஏன் அந்த பண்பாடு? கண்ணியத்துக்குரியவர்களே, உண்மையில் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நாங்கள் படிக்கின்ற பாடமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சூரா மரியத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் எப்படி எங்களுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும், எப்படி எங்களுடைய உரையாடல் இருக்க வேண்டும், எப்படி விமர்சனம் செய்ய வேண்டும், எப்படி கலந்துரையாட வேண்டும், எப்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். இந்த விடயங்களை சூரா மரியத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்கின்ற பொழுது, தந்தை எதிர்க்கின்ற பொழுது அந்த தந்தையோடு மரியம் சூரா மரியத்தில் அல்லாஹ் சொல்றார், எப்படி அந்த நபி நடந்து கொண்டார் கேட்கிறார். قال اراغب انت عن يا ابراهيم, இப்ராஹீமே, என்னுடைய கடவுளை புறக்கணிக்கின்றாயா? லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக், இதிலிருந்து விடுபடவில்லை என்றால் உன்னை கல்லெறிந்து கொலை செய்வேன். வஹ்ஜுர்னி மலியா, நீ என்னை விட்டும் தூர விலகி என்று சொன்னார். பாப்பா மகன் சொல்றார். இன்று உண்மையிலேயே இந்த உம்மத்தோடு இஸ்லாத்தின் அழைப்பாளர்கள் சமூகத்திலே மேம்பட்டவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? உம்மத்தை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் உரையாடல்கள் தொடர்பாக இருக்கின்றன. உம்மத்தினுடைய உள்ளத்தை புண்படுத்தும் விதமாகத்தான் கருத்துக்கள் சொல்வதை பார்க்கின்றோம்.
அவர்கள் சொன்னார்கள் சலாம் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். யாரை பார்த்து சொல்றார்? இப்ராஹிம் நபி. அல்லாஹ் தெளிவா சொன்ன காஃபிர் என்று சொன்ன ஒரு தந்தைக்கு சொல்கிறார்கள் சலாம் உண்டாவதாக. சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, உங்களுக்காக என்னுடைய ரப்பிடத்தில் நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பாடாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி எத்தனையோ பண்பாடுகளை நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் அந்த நபி இந்த உலகத்திலே பெரிய ஒரு சாதனை படைத்து விட்டு சென்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஜம்சம் ஊற்றை எங்களுக்கு தந்தார்கள். அவர்கள் படைத்த சாதனை ஜம்சம். இஸ்மாயிலுடைய தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அவர்கள் மட்டும் அந்த ஜம்சம் ஊற்றை கையால் வளைத்து பிடிக்காமல் இருந்திருந்தால் அந்த ஜம்சம் உலகத்திலே எல்லா பாவங்களுக்கும் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பெரும் நதியாக மாறி இருக்கும் என்று சொன்னார். உண்மையிலே தவக்குலுக்கு உதாரணம் அவர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் பிறந்தாலும் சுற்றி திரிந்தார்கள். ஷாம், சிரியா, எகிப்து, பலஸ்தீனம், மக்கா என்று சுற்றி திரிந்து இறுதியிலே பிள்ளையும் தாயையும் விடுகிறார்கள். கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சம் தண்ணீர். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்காமல் போகிறார்கள். தன்னுடைய தாயையும் பிள்ளையும் பார்க்காமல் போகிறார்கள். தாய் கேட்கிறார்கள், எங்கே உங்களை விட்டு போகிறீர்கள்? மனித நடமாட்டமே இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் எங்களை விட்டு போகிறீர்களே. இப்ராஹிம் திரும்பி பார்க்கவில்லை, முகத்தை பார்க்கவில்லை. ஏன்? அந்த குடும்பத்தின் மீது உள்ள பாசம் இறைவழியில் தான் செயல்படுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். பிறகு கேட்டார்கள், அல்லாஹ் ஏவித்தானா போகிறீர்கள்? சொல்லப்படும் இதெல்லாம் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்பதற்காக சொல்லுவார். அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், போய் வாருங்கள். எனவே எமது குடும்பத்திலே இந்த குடும்பங்கள் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய குடும்பங்களாக மாற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த குடும்பத்தின் தலைவர் மௌத் வரைக்கும் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அந்த குடும்பத்தை இஸ்லாத்தின் அச்சிலே வாழ்க்க வேண்டிய பொறுப்பு குடும்ப தலைவர் இருக்கிறது. ஆனால் குடும்பத்திலே நாங்கள் கொஞ்சம் காலம் பராமரிக்கப்படுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்ந்த காலத்தில் வந்து கேட்கிறார்கள் இஸ்மாயில் நபியினுடைய மனைவிடத்தில். ஜுருகும் கோத்திரத்திலே உள்ள ஒரு பெண்ணை தான் கல்யாணம் முடித்து வாழ்ந்தார். எப்படி உங்களோட வாழ்க்கை போகுது? அதை ஏன் கேட்கிறீங்க? மிச்சம் கஷ்டப்படும். எங்க இஸ்மாயில்? அவர் வேட்டைக்கு போய்கிறார். வந்தா சொல்லுங்க, என்னுடைய சலாத்தை எத்தி வைக்க, வீட்டுப்படியை மாற்ற சொல்லுங்க, வீட்டு வாசற்படியை மாற்றி அமைக்க சொல்லுங்க போறார். இஸ்மாயில் நபி கேட்கிறார், யார் வீட்டுக்கு வந்தது? ஒரு முதியவர் வந்தார். என்ன சொன்னார்? உங்களுக்கு சலாம் சொன்னார். என்ன கேட்டார்? இப்படி கேட்டார். என்ன பதில் சொன்னீங்க? இப்படி பதில் சொன்னோம். பஞ்சமோதினோ, அது இல்ல இது இல்லைன்னு. அப்படியா? வேற என்ன சொன்னார்? வீட்டு வாசற்படியை மாற்றுமாறு நீ உம்மாவோட வீட்டுக்கு போ, உன்னை தலாக் சொல்லிட்டேன், இந்த வாப்பா தலாக் சொல்லுமாறு சொல்றாங்க. பிறகு ஒரு காலத்தில் இன்னொரு மனைவியோடு வாழ்கிறார் இஸ்மாயில் நபி. அதே போல அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். அந்த தாய் கோழி குஞ்சுகளோடு வாழ்ந்த காலம் மிக குறைவு. நாங்கள் இஸ்லாத்திற்காக எதை இழந்திருக்கிறோம்? இந்த மார்க்கத்திற்காக இழந்திருக்கிறோம் சகோதரர்களே. இந்த மார்க்கத்தை நாங்கள் முன்னிறுத்தி ஏதாவது செய்யாவிட்டால் எங்களுக்கு பரக்கத்தில்லை, ரஹ்மத்தில்லை என்பதை விளங்கப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இஸ்லாமிய ஷரியத்துக்கும் இன்றைய தஅவா அமைப்புகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களோடு இணைந்து பெருநாளை கொண்டாடுகின்ற இந்த இடத்திலே துருக்கி நாட்டை சார்ந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். இன்று துருக்கி நாடு பெரியதொரு எடுப்பெடுத்து மேலே வருகிறது. ஹிலாஃபத்தின் ஒளிக்கீற்று அந்த துருக்கியில் தெரிவதை பார்க்கிறோம். எகிப்து நாட்டினுடைய ஜனாதிபதி முர்சி அவர்கள், அவருடைய மனைவி நஜ்லா மஹ்மூத் முஜ்தமா சந்திக்கு பேட்டி கொடுக்கிறார்கள். இந்த வெற்றி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், அந்த மனைவி
என்னுடைய தந்தை, என்னுடைய கணவர் தஹஜ்ஜுதிலே கேட்ட துஆ மட்டும் நான் சொல்கிறேன். என்னுடைய கணவர் தஹஜ்ஜுதிலே கேட்டார், எலெக்ஷன் நடக்கிற டைம். முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு, முஸ்லிம் மதியுரைஞர்களுக்கு, முஸ்லிம் அரசியல் தத்துவ ஞானிகளுக்கு, அரசியலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு முர்சி என்று முன்னுதாரணம். அவர் சொன்னார், அல்லாஹ்வே நீயே மிகவும் அறிந்தவர், அல்லாஹ்வே நீயே மிகவும் தெளிவாக கேட்கக்கூடியவர். இந்த எகிப்து நாட்டிற்கு நான் நலனை தவிர வேறெதனையும் நாடவில்லை ரப்பே, வெற்றி உன் கையில் இருக்கிறது. வதந்திகள் வந்தன. நஜிலா மஹ்மூத் என்ற பெண்மணி சொல்கிறார்கள், வதந்திகள் வந்தன, தோற்று போய் விடுவார் முர்சி. அவருடைய எதிர்த்திருப்பு வேட்பாளர் அஹ்மத் ஷஃபீக், அவரை கொண்டு வருவதற்கு ஒரு தேசியவாதி, அமெரிக்காவின் கைபொம்மை, ஹுஸ்னி முபாரக்கினுடைய அடிவருடி, அவரை மில்லியன் கணக்கான டாலர்களை கொடுத்து கொண்டு வருவதற்கு முயற்சியில் ஈடுபட்ட பொழுது நஜிலா மஹ்மூத் சொல்கிறார்கள், எனக்கு பயம் இருந்தது, முர்சி தோல்வி அடைவாரோ என்னவோ, அந்த அளவுக்கு ஒரு வதந்தி பரவியது. அல்லாஹ் எங்களை கைவிடவில்லை. முஜிதமா சந்திகையுடைய நிருபர் கேட்கின்றார், எகிப்து நாட்டின் முதல் பெண்மணி என்ற வகையில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எகிப்து நாட்டின் முதல் பெண்மணி நான் அல்ல, அப்படி சொல்ல வேண்டாம். முதல் பெண்மணி என்ற அந்த பதவி பெயர் எனக்குரியதல்ல, எனக்கு வேண்டாம். இந்த எகிப்து நாட்டின் முதல் சேவை தான். அரசியல் விஷயத்தில் என்னுடைய கணவரோடு எந்த தொடர்பு எனக்கு இல்லை. அவர் வெளியிடுகின்ற அரசியல் ரீதியான எந்த டாக்குமெண்ட்ஸிலும் தஸ்தாவேஜிலும் என்னுடைய கையொப்பம் இருக்கார். வீட்டில் கூட கவர்மெண்டை பற்றி நான் விசாரிப்பதில்லை, அவர்களோடு பேச மாட்டார். எனக்கு முர்சி மூலமா அல்லாஹ் ஒரு வழியை திறந்திருக்கிறார். எகிப்து நாட்டில் பெண்களுக்காக சேவை செய்கின்ற அந்த ஒரு வழி, அதைத்தான் நான் விரும்புகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இடத்தில் இந்த உம்மத்துல் இஸ்லாமியா பற்றி சிந்திக்க வேண்டும். நேற்று மட்டும் 112 முஸ்லிம்கள் மியன்மாரிலே, பர்மாவிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான இஸ்லாமிய நிறுவனம் 4 நாள் ஈதுல் அத்ஹா நிகழ்ச்சிகளை கூட ரத்து செய்துவிட்டது. 1000 முஸ்லிம்களுடைய வீடுகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இன்று அப்படியான சிரியாவில் 19 மாதங்களுக்கு அதிகமாக தொடர்கின்ற இந்த யுத்தத்தில் 20,000க்கும் அதிகமான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய உம்மத் எழுச்சி பெறுகின்ற காலத்திலும் அதே நேரத்தில் அனர்த்தங்களுக்குள்ளாகின்ற காலத்திலும் இருக்கிறோம். ஆகவே இந்த இடத்தில் ஒன்று கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஆசிரியர்களே, உலமாக்களே, பள்ளி நிர்வாகிகளே, சமூக நல விரும்பிகளே, எல்லோரும் இந்த ஊரிலே நாங்கள் ஒரு எழுச்சியை எதிர்பார்க்கிறோம். அந்த எழுச்சி இஸ்லாத்தின் அடிப்படையில் வர வேண்டும். இந்த பெருநாள் ஏற்பாட்டு விஷயத்திலே எங்களோடு இளைஞர்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் மசூரா கலந்த பொழுது இந்த பெருநாள் தொழுகைக்காக இந்த ஊரிலே நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு குழுவினர் வந்தார்கள். பாடசாலையிலே எழுதி முடித்த சகோதரர்கள் இணைந்து கொண்டார்கள். விளையாட்டு கழகங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றன. எனவே இத்தகைய ஒரு நல்ல ஆரோக்கியமான மாற்றத்தை இந்த கொழும்பு முகத்திடலில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த பெருநாள் தொழுகைக்கு உரிய ஏற்பாட்டை செய்து தந்த நகராட்சி மன்ற தலைவருக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும், இந்த ஏற்பாட்டை செய்வதில் முழுமூச்சோடு ஈடுபட்ட முஹைதீன் ஜும்மா மஸ்ஜிதுடைய தலைவர், அதன் நிர்வாகிகள், ஏனைய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாவற்றிற்கும் இந்த இடத்தில் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த எழுச்சி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், கண்ணியமாக இருக்க வேண்டும், கௌரவமாக இருக்க வேண்டும். நமது எல்லா துறைகளிலும், கல்வியிலும், பொருளாதாரத்திலும், குடும்பத்திலும், எல்லா விஷயத்திலும் அழகான மாற்றங்களை நாங்கள் காண வேண்டும். எனவே தயவு செய்து எல்லோரும் ஒன்றாக இணைந்து விட்டுக் கொடுப்போம். கருத்துக்களிலே பிடிவாதமாக இருக்க மாட்டோம், வைராக்கியமாக இருக்க மாட்டோம். விட்டுக் கொடுப்போம். விடாப்பிடியாக நடக்க வேண்டிய இடம் எது, விட்டுக் கொடுக்க வேண்டிய இடம் எது என்பதை கூட மசூரா மூலம் தீர்மானிப்போம். ஒரு வருட காலம்
நல்ல நோக்கத்தோடு நடந்த ஒரு அனர்த்தத்தின் காரணமாக ஒரு வருடம் ஜெயிலிலே இருந்த சகோதரர்கள் அல்லாஹ்வின் பேரொழியின் காரணமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டு எங்களோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாடுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சகோதரர்கள் இந்த சமுதாயத்தினுடைய காவலர்கள். அவர்களை நாங்கள் உண்மையிலே குற்றவாளிகளாக பார்க்கவில்லை. எங்கள் சகோதரர்கள், அவர்களுக்கு உரிய கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த ஊரில் இருக்கின்ற இளைஞர்கள் ஒரு வளம், இந்த ஊரில் இருக்கிற யுவதிகள் ஒரு வளம். இளைஞர்களே, யுவதிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பண்பாட்டை, ஒழுக்கத்தை பேணி வாழ்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து சிற்றின்ப வேட்கையிலே நீங்கள் செல்ல வேண்டாம். உங்களுடைய உலமாக்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய பெற்றோர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஊரினுடைய ஆரோக்கியமான கருவுள்ள ஆரோக்கியமான ஒரு சொத்து, அந்த சொத்து வீணாவதை எங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, எங்களுடைய கண்ணால் பார்க்க முடியாது. இந்த ஊரிலே நீங்கள் தான் சொத்துக்கள். இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களைத்தான் கண்ணியப்படுத்தினார்கள். யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, ஃபமனிஸ்ததா மின்குமுல் பாத் ஃபல்யதஸவ்வஜ், வலிமை உள்ளவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பண்பாட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் ஆற்றல், திறமை, திராணிகளை எல்லாம் இஸ்லாத்துக்காக கொடுங்கள், சமூக நீதிக்காக கொடுங்கள். உங்களுடைய உயிரை கூட இஸ்லாத்துக்காக கொடுங்கள். தேவையில்லாமல் உங்களுடைய உயிர் போகக்கூடாது சகோதரர். அதனால் நாங்கள் கவலைப்படுகிறோம். தேவையில்லாமல் நீங்கள் அடிபடக்கூடாது, தேவையில்லாமல் நீங்கள் போலீசில் மாட்டப்படக்கூடாது, தேவையில்லாமல் நீதிமன்றத்திலே சென்று ஏறி இறங்கி வரக்கூடாது. கவலைப்படுகிறோம். நிச்சயமாக உங்களை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் ஆற்றலை, உங்கள் துணிவை, உங்கள் தைரியத்தை இஸ்லாத்துக்காக கொடுங்கள். யுவதிகளே, நன்றாக படியுங்கள், விளங்குங்கள், உங்கள் பண்பாட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் இந்த பெருநாளிலே உங்களுக்கு சிந்தனைக்கு விருந்தாக மட்டுமல்ல, பெருநாள் வாழ்த்து செய்தியாக சொல்ல முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையிலே நமது வாழ்க்கையை மறுசீரமைக்குவாராக. எந்த இப்ராஹிம் நபியை நாங்கள் நினைவு கூறுகிறோமோ அவர்களிடத்தில் இருந்து அழகான முன்னுதாரணங்களை பெற்று அதன் அடிப்படையிலே வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எமது அமல்களை கபூல் செய்வாயாக. இந்த ஹஜ் பெருநாள் தினத்திலே நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற குர்பானியை கபூல் செய்வாயாக. இதை கொடுக்கின்ற பொழுது எவ்விதமான இடையூறுகளும் அசௌகரியங்களும் சங்கடங்களும் வராமல் பாதுகாக்குவாயாக. யாரெல்லாம் இந்த உலகத்தில் உங்களுடைய தீனுக்காக போராடுகிறார்களோ அவருடைய பாதைகளை ஸ்திரப்படுத்துவாயாக. யாரெல்லாம் சிறைகளிலே வாடுகிறார்களோ அவர்களுடைய அந்த சிறை வாசத்திலிருந்து அவர்களை விடுவிப்பாயாக. யா அல்லாஹ், சிரியா நாட்டு முஸ்லிம்களுக்கும் பர்மா நாட்டு முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பை ஸ்திரப்படுத்துவாயாக. யாரெல்லாம் அந்த நாட்டிலே உங்கள் தீனுக்காக போராடுகிறார்களோ அவர்களுடைய பாதையை ஸ்திரப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்திலே ஒன்று கூடி இந்த நிகழ்வை யாரெல்லாம் ஏற்பாடு செய்வதில் பங்காளிகளாகிறார்களோ அவருடைய பங்களை கபூல் செய்வாயாக. இங்கு துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களிலே அமல் செய்த மக்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவருடைய அமல்களை நீ கபூல் செய்வாயாக. அவர்கள் அத்தகைய மனிதர்களினால் தான், அவருடைய துஆக்களினால் தான் எங்களுக்கு மழையே கிடைத்தது. ரப்பே ரஹ்மானே, அத்தகைய மனிதர்கள் இந்த புத்தகத்தில் தொடர்ந்தும் வாழ வேண்டும். அவருடைய துஆக்களை அல்லாஹ் நீ தொடர்ந்தும் கபூலாக்க வேண்டும். எங்கள் ஊருக்கு தொடர்ந்தும் மழை வீழ்ச்சியை தந்து எங்களுடைய பயிர் நிலங்களை நீ செழிப்பாக்குவாயாக. எங்கள் கால்நடைகளுக்கு யா அல்லாஹ் உணவை அந்த தண்ணீரின் மூலம் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், புத்தக மக்கள் தொடர்ந்தும் குளித்து பயன்படுத்தி வருகின்ற அந்த குளம் நிறைய வேண்டும் அல்லாஹ்வே. அதன் மூலம் எங்கள் மக்கள் சந்தோஷத்தை அடைய வேண்டும். இந்த புத்தளம் நகரை வளமான நகராக, அழகான நகராக, ஆரோக்கியமான நகராக, சுத்தத்திலும் சுகாதாரத்திலும் ஆரோக்கியமான நகராக மாற்றிவிடக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எல்லாருடைய உள்ளங்களையும் இந்த இஸ்லாத்தின் பால் இணக்கமானதாக கூடுவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஸாஇரில் முஸ்லிமீன.